இறைமகன் குழந்தை எகிப்துக்கு தப்பி ஓட வேண்டியிருக்கிறது. ஏரோது அரசனுக்கு பயந்து ஓட வேண்டிய அவசியமா என்ற ஒரு கேள்வியை வளனார் தன் உள்ளத்திலே எழுப்புகிறார் என்று இறையடியார் வீரமாமுனிவர் கருதுகிறார். அதனை இன்று நமக்கு ஒரு அருமையான செய்யுளாக தருகிறார். இறைமகன் இயேசு அவனை கொல்வதற்காக ஏரோதன் தேடப் போகிறான் என்பதை அறிந்து இரவோடு இரவாக அந்த குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடி செல்கிறார் வளனார். அந்த நேரத்திலே அவருடைய மனதிலே தோன்றுகிற உணர்ச்சி இது. இறந்து நம் உயிர் இறங்கி காக்க வந்து அறம் துதைந்தவன் இறத்ததற்கு அஞ்சவோ, திறம் துதைந்து முச்சகத்தை ஆள்பவன் மரம் துதைந்த புன் மதுகைக்கு அஞ்சவோ என்று இளவன் மாட்சி படலத்திலே வளனார் கூறுவதாக இறையடியார் இந்த செய்யுளை தருகின்றார். இதன் பொருள், அறத்தில் தோய்ந்தவனாகிய இவ்வாண்டவன் தான் இறப்பதன் மூலம் நம் உயிர்களை இரக்கத்தோடு காக்க என்று இந்த உலகத்தில் வந்தபின் இறத்தலுக்கு அஞ்சி இது செய்வானோ? வல்லமை தோய்ந்து உலகங்களையும் ஆளும் இவன் பாவத்தில் தோய்ந்த ஏரோதனின் அற்ப வல்லமைக்கு அஞ்ச வேண்டுமோ என்று கேட்கிறதை பார்க்கிறோம். சுருக்கமாக சொல்வதென்றால், அறத்தில் மூழ்கியவன் இறைவன் நம்மீது இரக்கம் கொண்டான், நம்மை மீட்பதற்காக உயிரை துறந்தான். நம்மை காக்க வந்தவன் இறப்பதற்கு அஞ்சுவானோ? உலகை ஆளும் இறைவன் இவன் பாவத்தில் மூழ்க ஏரோதனுக்கு அஞ்சுவானோ? மாட்டான் என்பதுதான் அதனுடைய முடிவு. இறந்து நம் உயிர் இறங்கி காக்க வந்த அறந்துதைந்தவன் இறத்தற்கு அஞ்சலோ, திறந்து உதைந்து முச்சகத்தை ஆள்பவன் மறந்து உதைந்த புன் மதுகைக்கு அஞ்சவோ என்று வீரமாமுனிவர் இதனை அமைத்து தருகிறார். சாதாரணமாக நம்முடைய மனதில் கூட இந்த ஐயப்பாடு எழத்தான் செய்யும். ஏன் எகிப்துக்கு ஓட வேண்டும்? ஏன் ஏரோதுக்கு அஞ்ச வேண்டும்? ஆக வெளிப்படையாக அஞ்சுவது போல தோன்றினாலும் கூட, இவர் இறைமகன், வல்லவன், இதைத்தான் சரி என்று கண்டு அதை அவன் செய்கின்றான் என்ற ஒரு எண்ணத்திலே இறையடியார் வீரமாமுனிவர் வளனார் வாயிலாக இந்த அருமையான செய்யுளை தருகிறார். படித்து மகிழ்வோம். வாழ்க.